சென்னை கே நகர் தனியார் உணவகத்தில் நடைபெற்ற கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு பாரதி தெரிவித்துள்ளார். டாஸ்மாகில் பணிபுரிந்து வரும் விற்பனையாளர்கள் தவறு செய்தால் அனைவரையும் நீக்குவது தவறான ஒரு விஷயம் என்றும் தெரிவித்தார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் தவறு செய்தால் மேலாளர் முதல் கொண்டு அனைவரையும் நீக்கப்படுவார்களா என்று கூறினார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் விற்பனையாளர்களை அரசு கண்டு கொள்வதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். குறைந்த சம்பளத்தில் பணிபுரிந்து வரும் விற்பனையாளர்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் சார்பிலே நாங்கள் வருகின்ற ஜனவரி 26 கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதை ஒட்டி சென்னை, திருச்சி, சேலம், கோவை, மதுரை 5 மண்டலங்களில் மண்டல தலைமை இடங்களில் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை ஒட்டி இன்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த முன்னணிகள், நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டம் என்பது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே 21 ஆண்டுகளாக பணி நிரந்தரமின்றி, முறையான அரசு ஊழியருக்கு இணையான சம்பளமின்றி, இன்றைக்கு உதவி விற்பனையாளருக்கு 9,000 ரூபாய், விற்பனையாளருக்கு 10,000 ரூபாய், மேற்பார்வையாளருக்கு 11,000 ரூபாய் பிடித்தங்கள் போக, இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி போன்ற இடங்களில் கூட இந்த தொகையை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பம் நடத்த முடியாது. இந்த பின்னணியிலே அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி ஒவ்வொரு நாளிலும் இன்றைக்கு ஆய்வு என்ற பெயரிலே மன துன்பத்துக்கு உள்ளாகக்கூடிய டாஸ்மாக் விற்பனையாளர்கள், உதவி விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளரோட நலன் கருதி தமிழ்நாடு அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிப்படி அவர்களை பணி நிரந்தரப்படுத்த கோரி ஜனவரி 26 அன்று நாங்கள் கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை சென்னையில் அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை வெல்லும் வரை சென்னையிலிருந்து திரும்ப மாட்டோம் என்ற உறுதியை எடுத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாகினுடைய விற்பனையாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இந்த கஜானாவை தாங்கி பிடிக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த மண்டல கூட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். கோரிக்கை வெல்லும் வரை சென்னையிலிருந்து போக மாட்டேங்கிறீங்க. ஒரே இடத்துல நடத்த போறீங்களா இல்லை பல்வேறு இடத்துல நடத்த போறீங்களா? அரெஸ்ட் பண்ணாங்கன்னா பல்வேறு இடத்துல நடத்துவோம். அரெஸ்ட்டு காலையிலே முன்னாடியே போகலன்னா ஒரே இடத்துல இருந்து நடத்தும். இது போன்ற நிறைய பிரச்சனைகளை போராட்டம் பண்ணியாச்சு உங்களுடைய சம்பளத்துக்காக. அடுத்த கட்ட நடவடிக்கையில் இப்போ கோரிக்கை நிறைவேற்ற வரீங்க. அப்போ மறுநாள் இருந்து உங்களுடைய டாஸ்மாக் கடைகள் நிர்வாகம் பணியாளர் வேலைக்கு போவாங்க, போக மாட்டாங்க? கோரிக்கை வெல்லும் போக மாட்டோம்னா எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் போக மாட்டோம். கோரிக்கை நிறைவேற்றினாலும் கடைக்கு போக மாட்டோம். போக மாட்டீங்க. கோரிக்கை நிறைவேற்றினா போயிடுவோம். ஒரு அரெஸ்ட் பண்ண சொன்னேன், அரெஸ்ட் பண்ணி விடுதலை பண்ணனா அரெஸ்டான இடத்துல இருக்க போகிறோம். இல்லை எங்களை வச்சுட்டே இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். எப்படி இருந்தாலும் கோரிக்கை நிறைவேறதுக்கு நாங்கள் நகர்ற மாதிரில கடைக்கு போகிற மாதிரி. முதல்ல எல்லோரும் ஒன்றா கூடிடுவோம். உண்ணாவிரதமாக இல்லைன்னு பின்னாடி முடிவெடுப்போம். ஆனால் ஒன்று, எந்த வகையிலையும் போராடுவோம். அது உண்ணாநிலை போராட்டம் நடத்தியும் போராடுவோம், சாப்பிடாமல் இருந்தும் போராடலாம், தண்ணி குடிக்காமல் இருந்தும் போராடலாம். எல்லா வகை முறையும் ஜனவரி 26 நாங்கள் அறிவிப்போம். அன்றைக்கி தேதியில் தான் அறிவிப்போம். ஆனால் ஒன்று, வரும்போதே எதற்கு தயார் என்ற பின்னணியில் தான் வரப்போம். பில்லிங் முறை வந்திருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி அது சாதகமாக இருக்கா? பில்லிங் முறைன்றது ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கே நேரம் எடுக்குது. ஒரு 2-3 நிமிஷம் கஸ்டமர் நிற்கிறாங்க, பில் பண்ணாலும் அது ஸ்கேன் ஆகிறதுக்கே டைம் எடுக்குது. இது எல்லாமே டெக்னாலஜின்ற பேரில், தொழில்நுட்பன்ற பேரில் கொண்டு வரதா சொல்லி திருப்பி மீண்டும் பணியாளர்களை துன்புறுத்துவதாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் போதிய ஆட்கள் கிடையாது. 2003 36,000 பேர் இருந்தாங்க, இப்போ 24,000 பேர் இருக்காங்க. ஆட்களே பாதி பேரை குறைச்சாச்சு. 2003 600 கோடி, இப்போ 50,000 கோடி, 60,000 கோடி. இதே மொத்த வேலையை சேர்த்து இந்த 24,000 பேர் தள்ள கட்டினா காலி பாட்டில் திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க, பில்லிங் கொண்டு வராங்க, துன்புறுத்தல் தான் இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் எல்லாமே அதுக்குன்னு தனி செக்ஷன் ஆளுங்களை போட்டு, நிறைய பேர் இறந்து போனோட வாரிசுலாம் இருக்காங்க, அவங்களுக்குன்னு வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த பில்லிங் செக்ஷனை தனியாக போட்டு விற்கிறவங்க தனியாக கவுண்டர் கொடுத்து அரசுகளுக்கு என்னென்ன சம்பளம் கொடுத்தா பில்லிங்கை நாங்களும் வரவேற்கிறோம். இந்த 10 ரூபா விஷயத்தில் மேலாளர்களும் பணிபுரிகளும் எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை, இது பார்த்த இது ஒரு காலனி ஆதிக்க ஒரு சர்க்குலர் 29/10 தான் வெளியிட்டிருக்காங்க. ஊரில் ஒருத்தர் தப்பு செஞ்சால் அந்த ஊரே தண்டனைக்குள்ளாக்குவதுன்னு. இது முழுக்க ரொம்ப தவறான செயல். இப்போது டாஸ்மாக் எம்டி ஆஃபீஸில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, அந்த பில்டிங்கில் அத்தனை பேருமா சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஒரு பொது புரிதல் தானே, ஒரு நார்மலாக. என்னென்னா அதிகமாக பயமுறுத்துவது. நீ பணியந்திரத்துக்கு போராடுவ வந்து நிற்பன்னா
விதவிதமான ரைடுன்னு ஒன்று மன வளர்ச்சி கொண்டு வரலாம், காலி பாட்டில் திட்டம் கொண்டு வரலாம், பில்லிங்னு கொண்டு வரலாம். இப்போ கடை மொத்தமே காலி பண்ணுவோன்ட்டா ஒரு 10 சேல்ஸ்மேன் ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, மொத்த பேர் தூக்கிட்டேன்னா யாருன்னா ஒரு ஆள் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டு வந்தாங்கன்னா கடை நல்ல கலெக்ஷன் ஆகும்னா மொத்த பேர் அந்த லிஸ்ட்டில் போட்டு ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள போட்டு அந்த 6 மாதம் ஒரு வருஷம் நல்லா சம்பாரிச்சிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டு குரூப் ட்ரான்ஸ்ஃபர் நிறுத்தி வச்சோம். இப்போ நடைமுறையில்னா இந்த 10 பேர் 15 பேர் வேண்டப்பட்ட ஆளுங்களை போட்டு வேண்டப்படாத ஆளுங்களை தூக்கணும், இல்லை கேள்வி கேட்க முடியாத ஆளு தூக்கணும், இந்த சர்க்குலர்ன்றது பயன்படும். இந்த பிரச்சனை கொண்டு வரது இதுக்காக தான், ஆளுங்கட்சிக்கு ஆட்களை வந்து உள்ளே கொண்டு வரதுக்காக தான் இந்த அப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ உன்னோட உரிமைகள்லாம் தொடர்ந்து போராட சொன்னால் மிரட்டுறதுக்கு வாய்ப்பு. சட்டப்படியே 21 நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் கொடுத்து தொழிற்சங்கத்தெல்லாம் அணுகி பேசின பிறகு தான் பணி நிலைமையில் மாற்றம் கொண்டு வர முடியும். தொழிற்தொழிலாளர் சட்டகம் பிரிவு 9A சொல்லுது. எந்த சட்டையும் கடைபிடிக்கிறது இல்லையா? ஏன்னா மாதிரி நிலையானைகளே இல்லையா தமிழ்நாட்டில்? மாதிரி நிலையானைகளே இல்லாத டாஸ்மாக் துறை தானே இருக்கு. அப்போ இது வந்து ஒரு கொத்தடிமை டிபார்ட்மெண்ட்டாக ஒரு 3ல் ஒரு பகுதி இறந்தும் போய் உன் தள்ள திருப்பி திருப்பி திணிச்சு உன்னைய கொண்டு வருவேன்னு சொன்னேன்னா மேலே இருக்கவங்க யாரும் மாறினே இருப்பாங்க. அதிகாரி மாறுவாங்க, அமைச்சர் மாறுவார், முதல்வர் மாறுவார். ஆனால் தொடர்ந்து கஷ்டங்களும் மற்றதும் விற்பனையாளருக்கு பணியாளருக்கு இருக்கும். இந்த நிலைமை மாற்றணும்னா போராட்டம் மட்டும்தான் ஒரே தீர்வு. பிரிட்டிஷ்காரன் கூட தான் 200 வருஷம் தான் போராட்டம் பண்ணால் ஜெயிக்காதுன்னா 200 வருஷம் போராடி தானே ஜெயித்தோம். இப்போ 21 வருஷம் போராடுறோம். நிச்சயமாக போராட்டம் கூர்மை அடைஞ்சால் வெற்றி பெறுன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம்.